ஐபிஎல் ஏல வேற வரப்போகுது. சிஎஸ்கே எந்தெந்த பிளேயர்ஸ் எடுக்க போறாங்க? இந்த ஒரு கேள்வி தான் எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம நெனச்ச மாரி சிஎஸ்கே 5 பிளேயர்ஸ் வந்து ரீடெயின் பண்ணிட்டாங்க. இதனால ஒரே ஒரு பிளேயர மட்டும் தான் அவங்க ரைட் டூ மேட்ச்ல வந்து எடுக்க முடியும். மத்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே ஏலத்துல தான் வந்து எடுக்க முடியும். இப்ப எல்லார் மனசுல என்ன என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்டின்னா, சிஎஸ்கேவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எப்படிப்பா அமைய போகுது? ஆல்ரெடி ருத்துராஜ் காயக்வாட் இருக்காரு. எந்த பிரச்சனையும் இல்ல. அடுத்து எந்த ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எடுக்க போறாங்க அப்படின்ற கேள்விதான் எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்குங்க. சோ இதுக்கு நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஒரு ஐபிஎல் ஏலத்துல கான்வேவே திரும்ப எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா நம்ம பழைய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் டுப்ளிசஸ கூட தட்டி தூக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா கடந்த கொஞ்சம் சீசன்ல டுப்ளிசஸ் வந்து ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரு. அதனால டுப்ளிசஸ் கம்மியான பிரைஸ்க்கு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி மட்டும் கம்மியான விலைக்கு கிடைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், சிஎஸ்கே அள்ளி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா போன தடவை சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு கூட போகாம இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சொதப்பல் தாங்க. கான்வே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அதனால சிஎஸ்கே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கணும் அப்படின்னா, ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் முக்கியம் பிகிலு அப்படின்ற மாரி தான் நிலைமை வந்து இருக்கு. அதனால கான்வே, டுப்ளிசஸ் இவங்க 2 பேர்ல யார எடுத்தாலுமே அது சிஎஸ்கேக்கு ஆப்ட்டா தான் வந்து இருக்கும். ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இருக்கட்டும்ப்பா. விக்கெட் கீப்பர் சிஎஸ்கே யார எடுப்பாங்க? அத சொல்லுங்க அப்படின்னு தானே வந்து கேட்கிறீங்க. விக்கெட் கீப்பரா ரிஷப் பண்ட்ட சிஎஸ்கே எடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்விதான் எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா ரிஷப் பண்ட்ட சிஎஸ்கே எடுக்கணும் அப்படின்ற ஆசை தாங்க. ஆனா எடுக்க முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ரிஷப் பண்ட் ஏலத்துல வந்தாரு அப்படின்னா, அவருக்கு கடும் போட்டி வந்து நிலவும். எப்படியாவது அவரை வளைச்சு போட்டணும் அப்படின்னு பல டீம் வந்து முந்தி மோதுவாங்க. அந்த மாதிரி மோதும்போது எப்படியும் 20 கோடிக்கு மேலதான் மனுஷன் வந்து போவாரு. இவரையே அம்புட்டு காசு கொடுத்து எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மனால மத்த பிளேயர்ஸை வந்து எடுக்க முடியாது. அதனால நம்ம ரிஷப் பண்ட் எடுக்கிற சான்சஸ் ரொம்பவே கம்மி. சரி, ரிஷப் பண்ட் இல்லைன்னா அடுத்து யாருக்குப்பா போவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கேஎல் ராகுலை எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தாங்க நமக்கு தோணுது. ஏன்னா கேஎல் ராகுல் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு கேப்டன் பொறுப்புலாம் முக்கியம் இல்ல, என்னை நல்லா கேர் பண்ற டீம் தான் எனக்கு வேணும். ஒரு டீம்ல நல்ல என்விரான்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த என்விரான்மெண்ட் எல்லாமே எங்களோட சிஎஸ்கேல இருக்கு பாஸ். அதனால சிஎஸ்கேக்கு வாங்க அப்படின்னு கேஎல் ராகுல சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சிஎஸ்கே எடுக்கணும்னு ஆசை. ஆனா எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்துல நம்மளோட சிஎஸ்கே வந்து இசான் கிசான் இல்லைன்னா ஜிதேஷ் சர்மா, இவங்க 2 பேர்ல யாரையாவது ஒருத்தர் எடுக்க வாய்ப்பு இருக்குங்க. இசான் கிசானை எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே கல்லுல 2 மாங்கா. அவரை நம்ம விக்கெட் கீப்பராவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே சமயத்துல அவரை ஓப்பனிங்லயும் களமிறங்கிக்கலாம். அதனால இசான் கிசானை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றதான் நமக்கு வந்து தோணுது. இப்ப அடுத்து மிடில் ஆர்டர்ல எந்த பிளேயர்ஸை தூக்க போறாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் தாங்க அதிகமா இருக்கு. ஏன்னா ரஹானேவை நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம். ரஹானேக்கு ரீப்ளேஸ்மெண்டா சிஎஸ்கே யாரை எடுப்பாங்க? ஒருவேளை சிஎஸ்கே எங்களுக்கு ரஹானே தான் வேணும்னு அடம் பிடிச்சு திரும்ப ரஹானேவும் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா டேரி மிச்சலை கூட வந்து எடுக்க வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா நம்மளோட ஸ்டீஃபன் பிளமிங் அவர் நம்ம நாட்டுக்காரர் எடுக்கிறத விட அவங்க ஊர்க்கார தான் எடுக்க ஆசைப்படுவாரு. அதனால டேரி மிச்சலை கூட இந்த ஒரு ஏலத்துல எடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம ரச்சின் ரவீந்திரா வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்ப ரச்சின் ரவீந்திராவுக்கு பதிலா திரும்ப ரச்சின் ரவீந்திராவே வந்து எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன ஏலத்திலேயே ரச்சின் ரவீந்திராவை கம்மியான பிரைஸுக்கு தான் வந்து எடுத்தோம். அதே மாதிரி கம்மியான பிரைஸ்க்கு அவர் லக்ல கிடைச்சாரு அப்படின்னா, அவர் அப்படியே சிஎஸ்கே அலேக்கா தூக்கிடுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா ஸ்டோனிஸை எடுத்தா நல்லா இருக்குங்க. ஏன்னா ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும் மனுஷன் ஐபிஎல்ல வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாரு. அதனால இவரை எடுத்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளோட உள் மனசுல வந்து தோணுது. அப்படி இல்ல அப்படின்னா நம்ம ஸ்ரீலங்கன் பிளேயரான ஹசரங்காவை கூட எடுக்கலாம். ஏன்னா ஹசரங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்பின்னரா வந்திருக்காரு. நமக்கு மேக்சிமம் மேட்சஸ் சென்னையில நடக்கிறனால ஸ்பின்னர்ஸ் தானே வந்து முக்கியம். அதே சமயத்துல ஹசரங்காவை எடுத்தோம் அப்படின்னா இவர் பேட்டிங்லயும் பட்டைய கலப்பாரு. ஒரே கல்லுல 2 மாங்காவா இருக்கும். அதனால ஹசரங்காவை கூட எடுக்கலாம் அப்படின்னு இது மாதிரி பேச்சுக்கள் அடிபட்டு இருக்கு. ஆல்ரவுண்டர்ஸ்ல யாரை எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பவுலர்ஸ்ல யாரை எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, பவுலர்ஸ்ல தாங்க எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன் வந்து போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம அஸ்வின் வந்து ஏலத்துக்கு வராரு, நட்ராஜன் வந்து வராரு. இவங்க 2 பேரும் சிஎஸ்கே ட்ரை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இந்த சிஎஸ்கே தமிழக பிளேயர்ஸ் எடுக்கவே மாட்டாங்க, வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்கு. இவங்க 2 பேரை எடுத்து இந்த ஒரு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சா நல்லா தான் இருக்கும். இது போக நம்மளோட சுட்டி குழந்தை சாம்கரன் வேற ஏலத்துக்கு வராரு. இவரை கூட சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனோம் அப்படின்னா ஸ்டார்க்கு கூட வந்து எடுக்கலாம். ஆனா சொல்ல முடியாதுங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் மத்த டீம்லாம் வேற மாதிரி யோசிச்சா நமக்கு எதுக்கு வம்பு, இருக்கிறத வச்சே ஓட்டிக்கலாம். ஏப்பா அந்த துஷார் தேஷ்பாண்டே எடு, தாக்கூர் எடு, தீபக் சாகர் எடுன்னு சொல்லி வழக்கம் போல இருக்கிற டீமை வச்சே ஓட்டுறதுக்கான வாய்ப்புகள் சிஎஸ்கே கிட்ட அதிகமா இருக்கு.
ஆனா என்னதான் இருந்தாலும் முஸ்தபிசர் ரஹ்மானுக்கு மட்டும் சிஎஸ்கே கொஞ்சம் சீரியஸா ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு வந்து தோணுது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். இவங்கள எடுத்தா நல்லா இருக்கும், அவங்கள எடுத்தா நல்லா இருக்கும்னு நம்மளோட மனசுல மனக்கோட்டை கட்டிட்டு இருக்கோம். சிஎஸ்கே எந்தெந்த பிளேயர்ஸ் எடுக்குறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.